வடம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நட்டி நட்ராஜ் அண்ணனுக்கு வந்து 2 காளை கன்னுக்குட்டி வந்து பிறக்குது. அதை வந்து மஞ்சு விரட்டுக்கு அனுப்பலாமான்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு கன்னுக்குட்டிக்கு வந்து கண்ணு தெரியல. அதாவது ஒரு கண்ணு மட்டும் தெரியாமல் இருக்குது. அதை வந்து அடிமாட்டுக்கு அனுப்பிடுறாரு. அந்த அடிமாட்டுக்கு அனுப்பின அந்த கன்னுக்குட்டியை வந்து விமலனை வந்து தம்பியாக வந்து எடுத்து வளர்க்குறாரு. நட்டி நட்ராஜ் அண்ணன் வந்து வளர்க்குற மாடு எல்லாமே வந்து மஞ்சு விரட்டில் ஜெயிக்குது. அதே மாதிரி வந்து விமலனை வளர்க்குற அந்த காளை மாடும் வந்து ஜெயிக்குது. இந்த மாடை வந்து தான் வந்து அடிமாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த மாட்டை வந்து விலைக்கு வாங்க பார்க்குறாரு. நிறைய வேலை வந்து பார்க்குறாரு. அது வந்து கதை நகர்ந்துகிட்டே போகுது. அதுக்கப்புறம் நட்டி நட்ராஜ் அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு ட்ராக் வந்து போகுது. கடைசியில் 2 வில்லனையும் என்ன பண்ணாரு, நட்டி நட்ராஜ் அண்ணனுக்கு என்ன ஆச்சு, மதுசூதனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த படத்தோட ஹீரோயின் சனஸ்கா வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட லவ் ட்ராக் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி யதார்த்தமான நடிப்பு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் 2 வில்லன் இருக்காங்க. ஒன்று வந்து நட்டி நட்ராஜ் அண்ணன், இன்னொன்று வந்து மதுசூதன் வந்து இன்னொரு வில்லனை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து முனிஷ்காந்த் அண்ணன் நடிச்சிருக்காரு, பாலசரவணன் நடிச்சிருக்காரு, அப்புறம் தீபாக்கா நடிச்சிருக்காங்க. நிறையா ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. காமெடி எல்லாமே நல்லாயிருக்கும், லவ் ட்ராக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பாட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா, காளமாட்டை தன்னோட பிள்ளையா, அண்ணனா, தம்பியா வளர்க்குற எல்லா பேருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வடம் ஒரு தரமான படம். இந்த படத்தை மறக்காமல் போய் தியேட்டரில் போய் பாருங்கள்.